இல்லை, ஆனால் இந்த உயர்நீதிமன்ற வாசல் நடந்த இந்த பிரச்சனையில் உங்கள் கோபம் நியாயமாக அதிமுக மீது தானே திரும்பி இருக்கணும். அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்திங்கிறவர் அதிமுக சேர்ந்தவர் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேலே எப்படி திரும்புறீங்க? அது சம்மந்தமே இல்லை அவருக்கும் ஆர்எஸ்எஸ். அதுதான் போகிறேன். தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தெளிவாக அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, விசிகா வெர்சஸ் பிஜேபி, விசிகா வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், இதுதான் யுத்தம். இந்த யுத்தம் தான் நடக்குது. அந்த யுத்தத்தில் பிஜேபிக்கு எதிராக இருப்பது விசிகா தான் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கார், பிரகடனப்படுத்திருக்காங்க தலைவர். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு முதன்மை காரணம், முக்கிய காரணம், முழுமுதல் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் தான். அப்ப இவங்களை சீட்டு ஆசை காட்டி வளைக்க முடியல, நோட்டு ஆசை காட்டி வளைக்க முடியல, பதவி ஆசை காட்டி வளைக்க முடியல, எதையும் வச்சு மிரட்ட முடியல. என்ன பண்றது? அடுத்த கட்டம் யோசிக்கிறாங்க. அப்ப இவர் செல்வாக்கு சரியா வைக்கணும், இவர் மக்கள் மத்தியில் அவப்பேரை உண்டு பண்ணணும், மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டு பண்ணணும், ஒரு சாதி தலைவராக இவரை முத்திர குத்தி ஒரு இடத்துல இவரை நிறுத்தணும், மற்ற சாதிகளுக்கு எதிரானவருங்கிற தோற்றத்தை காட்டணும். பிஜேபி அந்த உத்தியை கையில் எடுத்துறதுக்கு காரணம் எங்க தலைவரை அவங்க வேற எதுவும் பண்ண முடியல. திமுக கூட்டணி கலகலக்க வைக்க முடியல, சிதைக்க முடியல, அதிலிருந்து ஒரு கல்லை கூட உருவ முடியல. அதை சேர்த்து என்ன பண்றது? அது யாரா இன்டாக்டா பிடிச்சிக்கிட்டு இருக்குது? யாரா அந்த கூட்டணியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது? எந்த கருத்து யார் இந்த கூட்டணிக்கு எதிராக சொன்னாலும், பெரியாரியத்துக்கு எதிராக சொன்னாலும், திராவிடத்துக்கு எதிராக சொன்னாலும், திமுக நிர்வாகிகளை விட, திமுக தலைவர்களை விட அதிலே உறுதியோடு இருந்து திராவிட கருத்தியலை காப்பாற்றுவது, பெரியாரியத்தை, சமூக நீதி கருத்தியலை இன்றைக்கு விளக்கம் அளித்து ஒரு சரியான நிலைப்பாட்டை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, திராவிடத்துக்கு நாங்க தாங்கி பிடிக்கிறோம், திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறோம். நாளைக்கு திமுக திராவிடத்தை கையில் வச்சுக்கலாம், விட்டுட்டு கூட போகலாம், அது வேற விஷயம். திராவிடம்னு வச்சிருக்கிற கட்சியெல்லாம் திராவிடத்தை எல்லாம் வச்சுக்கல. இப்போ அதிமுக திராவிடத்தை பாதுகாக்குதா? ஒரு சாதி தலைவர் நிறுத்தி மற்ற சமூகங்களை இவருக்கு எதிராக திருப்பணும். அது அந்த முயற்சி தான் சார் இன்னைக்கு நடந்திருக்கு. ராஜீவ்காந்தியினுடைய பிரச்சனை அது.